தமிழக பாஜக தலைவரை தேர்வு செய்ய வரக்கூடிய 17ஆம் தேதி சென்னை வருகிறார் மேலிட பொறுப்பாளர் கிஷன் ரெட்டி. விரிவான தகவலுடன் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். தேர்தல் நடைமுறை ஏற்கனவே தொடங்கியிருக்கு. என்னென்ன நடைமுறை, எப்படி தேர்வு செய்யப்படுவார் மாநில தலைவர்? குறிப்பாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மாநில தலைவர்களுக்கான அந்த தேர்வு என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில வருகின்ற 17ஆம் தேதி தமிழகத்திற்கான பாஜக தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தமிழகம் வர இருக்கிறார். குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை தற்பொழுது இந்த பதவி காலம் நீட்டிக்கப்படுமா என்பது குறித்து ஒரு கேள்வி இருந்தாலும் கூட தற்போது கூடுதலாக இந்த பதவிக்கு போட்டியிடுவதற்கு கடந்த முறையை போல இந்த முறையும் நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், இது மட்டும் இல்லாமல் மேலும் 2 நபர்கள் தற்போது பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 17ஆம் தேதி தமிழக பாஜக நிர்வாகிகளை நேரடியாக சந்திக்கக்கூடிய கிஷன் ரெட்டி மீண்டும் பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்வதா அல்லது புதிய தலைவருக்கான அந்த தேர்வு என்பது நடைபெறுமா என்பது குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் தெரிவிக்க உள்ளார். அவர்களுடைய கருத்தை கேட்ட பிறகு குறிப்பாக தேசிய தலைமையிடம் இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டு அதற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக பாஜக தலைவர் யார் என்பது குறித்தான அந்த அறிவிப்பு வெளியாகும் என முதற்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கிறது. தேவபிரியன், தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.